அதாவது திருவாதிரையானது அஸ்வினி, திருவாதிரைக்குரிய வரி அங்கு ஒரு என்பது. திருவாதிரையானது அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி போன்ற கூட்ட நட்சத்திரமின்றி ஒரு தனியான விண்மீன் என்றும் சிறந்த அல்லது மிகப்பெரிய விண்மீன் என்றும் பொருள்படும். ஒரு என்பது திரு என்றும் பொருள்படும். சரிங்களா? ஆலய திருவிழாக்களில் அநேக பௌர்ணமியை தினத்திலேயே முடிவு பெறுகின்றன. அதனையொத்து இந்த ஆருத்ரா தரிசனம் என்று பூரண சந்திர திருவாதிரை ஓரையில் இருக்கும். அதனால் அன்றிரவு திறந்த வெளியில் நின்று கொண்டு வானத்தை ஏறிட்டு பார்ப்போமானால் அந்த செந்தி நட்சத்திரம் வெண்ணிலாவை எடுத்து காணப்படும். அந்த நேர்மேற்கில் ஒரு வெள்ளிய விண்மீன் இருக்கும். இரண்டுக்கும் இடையே சற்று வட்டமாக மிக சீரளம் துலங்கும். இந்த மிக சீரளம் பூரண நிலவின் போது வெறுங்கண்ணிற்கும் புலப்படுவதில்லை. சிறு மைனாக்குலர் மூலம் அதனை தெளிவாக காணலாம். ஆதலால் மற்ற இருட்டு காலங்களில் அது வெறுங்கண்ணிற்கு நன்கு விளங்கும். சீரளம் என்றால் மூன்றும் தேங்காய் கண் போல என்பது அதற்குரிய அன்னாவி பட்டு. இப்போது செந்தியை ஆனந்த கூத்தனுடைய ஒரு திருக்கரத்துள்ளே செந்தீயாகவும் மற்ற வெள்ளை மீனை மற்ற திருக்கரத்துக்குள்ளே உடுக்கையாகவும் கருதுவேமானால் இரண்டிற்கும் நடுவே முகம் போல் பொயர்ந்துள்ள மிருக சீரளம் முக்கண்ணனாகிய சிவபெருமானுடைய முகத்தை குறிப்பிடும். இனி சற்று கீழ் நோக்குமானால் அங்கு வீசும் காலும் ஊன்றிய திருவடியும் அதன் அடியில் முயலகனும் படம் பிடிப்பது போல விளங்கும். முயலகனுடைய முகம் மிக ஒளி வீசும், அதாவது ரைகள் என்ற நட்சத்திரமாகும். திருவாதிரை அதாவது பிட்ரல் கியூஸ் என்று அழைக்கப்படும். வானத்தில் மிக மிக கம்பீரமாக விளங்கும் இந்த நட்சத்திர தொகுதி முழுவதும், அதாவது ஒரேயான் என்ற கிரேக்க புராணங்களில் சம்பந்தமான வேடன் என்றும் நம்மாழ்வாரால் ஆருத்ர தாண்டவம் நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படும். காலடி கீழுள்ள முயலகன் உருவம் மெட்ரனால் முயல், அதாவது மெடட்ரானாலும் முயல் என்றே அழைக்கப்படுகிறது. பார்க்கும் இடமெங்கும் பரமன் காணமானே என்ற இந்த நாட்டவர் மனப்பான்பிற்கு அண்டம் முழுவதும் மனிதனுக்கு கொல்லவும் தின்னவும் படைக்கப்பட்டுள்ளன என்று மேநாட்டவர் மனப்பாங்கைக்கும் இந்த நட்சத்திர தொகுதி இரு நாட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ள பெயரே ஒரு நல்ல சான்றாகும். நான் அதை உங்களுக்கு பிக்சரில் போடுறேன், நீங்கள் பாருங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று. சரிங்களா? ஒரையானுக்கும் நடராஜர் உருவத்திற்கும் உள்ள பொருத்தம் எளிதில் விளங்கும். உற்று நோக்குவோருக்கு நடராஜர் பிரபை முதல் பதஞ்சலி வியாக்கிரபரதர் விருப்பமான படியெல்லாம் வானதற்குள்ளே கொள்ளுதலாகும். வானத்தை நோக்குவோர் வடக்கு நோக்கி நின்று நடராஜரை போல அபிநயம் பிடிப்பாராயின் ஆருத்ர தாண்டவம் இடதுகால் தூக்கி ஆடுவது விளங்கும். தெற்கு நோக்கி நிற்பாராயின் தாண்டவத்தில் வலதுகாலை தூக்கி நின்று தென்மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் கால் மாறியாடும் வித்தையை காணலாம். சிவன் கோயில் தோன்றும் நடராஜர் வடிவம் இருப்பதைப் போல வான கோயிலிலும் ஐயன் தாண்டவம் ஆடும் காட்சி அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கும். அத்துடன் விடையேறும் வித்தகன் விருஷப ராசியில் விற்றிருக்கும் ஓர் அருமையான கற்பனை விருத்தை ஆகும். இறைவனோ அண்டத்திற்கும் அண்டமாயும் அணுவிற்கும் அணுவாயும் நிற்பவன். அந்த அணுவுக்குள்ளே ஓயாத தாண்டவத்தால் ஈடுபட்டு நிற்கின்றவென்பது இன்று மேல்நாட்டு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளும் உண்மை. ஆயினும் அவர்கள் அணுவின் உருவத்தை இதுவரை கண்டாரில்லை. ஆனால் அணுக்கள் என்ற பொருட்கள் சப்த உலகிலும் தனித்தனியுள்ளன என்பது இதுவரை கூறி அறிவார்கள். பரமாணு என்பது விந்தாகும். அவ்விந்துவின் பலப்பட்ட தொகுதி சப்த உலகங்களுக்கு தனித்தனியாக அமைந்துள்ள அணுக்களாகும். மேல்நாட்டு சப்த உலகங்களை ஒப்புக்கொள்ளாத முறையில் அவர்கள் கருதுவது இப்பூலோக அணுவே ஆகும். அதாவது அது 49/0, அதாவது 1400 கோடி விந்துக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டு என்பது மேலே கூறப்பட்டுள்ளது. அதன் வடிவத்தை யோக சித்தர்களாலும் அன்னை வசந்தம்மையாரும் அவங்க கூறினாங்க.
அதை ஒருத்தவங்க கூறினதை வந்து நான் அதை படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது அன்னி பெசன்ட் அண்டு பிஷப் லிட்பெர்ஜர் நெற்றிக்கண் கொண்டு பார்த்து எழுதிய ரசாயன மறைநூல். அதுதான் அந்த புக்கோட பேர். ரசாயன மறைநூல் அப்சல்யூட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு நடராஜர் உருவத்திற்கும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமை எளிதில் புலப்படும். படத்தில் காட்டப்பட்டுள்ள அணுக்களின் நெருங்கிய காணப்படும் புள்ளிகள் யாவும் தனிப்பட்ட விந்துக்களாகும். கனத்த கோடுகள் 3 அந்த விந்துக்களை அணு உருவத்தில் கட்டிப்பிடித்து ஆட்டி இயக்கிக் கொண்டிருக்கும் பிரம்மா விஷ்ணு சிவாம்ச சக்திகள் ஓடும் பாதை. அவை வலப்புறத்திலிருந்து கீழ்நோக்கி ஓடும் பொழுது பெண்ணாகவும், வலப்புறத்திலிருந்து கீழ்நோக்கி ஓடும் பொழுது பெண்ணாகவும், இடத்திலிருந்து அங்கம் ஓடும் பொழுது ஆணாகவும் அமைகிறது. அவற்றின் சேர்க்கையாலேயே இந்த ஸ்தூல உலகப் பொருட்கள் யாவும் உருவெடுக்கின்றன. அணுக்களில் ஓடும் அம்மூன்று சக்திகளும் இடை, பிங்களை, சுழுமுனை நாடுகள் ஓடும் குண்டலினி பிரிவுகள் போன்று சிவப்பு, பொன்மை, நீல நிறங்களில் கொண்டவனாயிருக்கும். இந்த பூலோக அணு உருவம் சிறிதளவு யோக பயிற்சியாலேயே எளிதில் காணக்கூடியதென்று மேல்நாட்டு பௌதிக சாஸ்திரங்களில் ஒழுக்கத்தாலும் தத்துவ சாத்வீக ஆகாரத்தாலும் மனக்கூர்மையாலும் வேகமாய் முன்னேறி வரும் ஒரு சிலர் இன்னும் சிறிது காலம் இந்த பூலோக அணுக்களை காண வல்லவரெனும் அறிஞன் என்று கூறப்படுகிறது. அன்றே முன்னருடைய விஞ்ஞான அறிவிற்கு ஏற்ற மேல்நாட்டருக்கும் அவர் மூலம் நம்மவருக்கு வெளிப்படும். நடராஜ பிம்பத்திற்கு மேலே சொல்லப்பட்ட காரணம் வேறு எங்கும் கூறப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. இங்கு கூறப்பட்ட வலிந்து, அதாவது இழுப்பறித்து பொருட்கள் கொள்ளாததாக தோன்றும் இயல்பு. ஆனால் நடிகை மாரொருத்தி இரவும் பகலும் நான்றோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் ஆண்டு முழுவதும் ஆண்டாண்டாங்களாகவும் ஒரே அபிநயம் பிடித்து கொண்டு இருப்பானால் அவள் அழகில் மோகினியாக இருப்பினும், கலையில் சரஸ்வதியாக இருப்பினும், பார்ப்போருக்கும் அவர் ஆட்டத்தில் அலுப்பு தட்டிவிடும் என்பது திண்ணம். அங்கனே இருக்க நடராஜருக்கோ நடனத்திற்கு ராஜாயுள்ளவர், அந்த நடனத்திற்கு ஆதி காரணமாய் உள்ளவர் அவர். இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான சிவாலயங்களில் ஆயிரக்கணக்கான அபிநயங்களில் ஆடுவதை விட்டு அன்றும் இன்றும் என்றும் ஆலய மூர்த்தியாக வணங்கப்படும் எங்கும் ஒரேவித ஆட்டமே ஆடிக்கொண்டிருப்பாரானால் அதற்கு ஆழ்ந்த காரணமென்று இருக்க வேண்டும் என்பது உறுதி. அந்த ஆட்டம் இந்த பிரம்ம கல்பத்திற்கு ஏற்ப அணுவினுடைய ஏகமாக அபிநயம் என்று கொள்ளுதல் ஆகும். நம் முன்னோருடைய அறிவும் ஆற்றலும் யோக காட்சியையும் வியந்து போற்றுவது எதுவாகும்? ஓயாமல் ஆடி நிற்கும் அணுவின் இயற்கை தோற்றத்தை ஓயாமல் ஆடி நிற்கும் நடராஜ உருவத்தை வடிவெடுத்து அற்புதத்திலும் அற்புதம். அடுத்து சூரியனை சுற்றியுள்ள ராசி சக்கரத்தில் 12 ராசிகளும் அசுபதி, பரணி, கார்த்திகை, கால், அதாவது மேஷம், அதாவது ஆட்டுருவத்தைக்குரிய ராசி. அந்த ஆட்டுக்கடாவோ கார்த்திகை பெண்கள் வளர்த்த கார்த்திகேயன் முருகனுடைய வாகனமாக கற்பிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை முக்கால் ரோகிணி, மிருக சீரளம் அரை ரிஷபராசி. அதுவே மிருக சீரளம் போன்று முக்கன் சிவபெருமானுக்குரிய கற்பிக்கப்பட்டுள்ள வெள்ளேறு. இவ்வாறு அண்டத்திலுள்ள இறைவன் படைப்பிற்கும் ஆண்டோர் வகுத்துள்ள இறை உருவங்களும் உள்ள பல ஒற்றுமை காரணங்களாகும். யோகியரும் வித்தகரும் சித்தருமே பூரணமாக விளக்க வல்லாராக உள்ளனர். சிவாலயத்தில் காணப்படும் மற்றொரு இயற்கை தோற்றம் சிவலிங்கமாகும். இதை நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.